இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம பெருமாளுக்கு டெய்லி நம்ம பானகம் வச்சிடலாம். நம்ம நம்ம நெய்வேத்தியம் இல்லைன்னு கவலைப்படவே தேவையில்லை. தினமும் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக பானகம் செஞ்சு அவருக்கு வச்சிடலாம். ஒன்றும் இல்லைங்க, புளித்தண்ணி, சுக்கு பொடி, நாட்டு சக்கரை இவ்வளோ தான் தேவை. சில பேர் புளித்தண்ணிக்கு பதில் லெமன் பிழிஞ்சு விட்டுக்குவாங்க. ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டு கூட நீங்கள் பானகம் பண்ணிக்கலாம். விரத காலங்களில் நம்ம விரதம் முடிக்கும் போது ஃபஸ்ட்டு பானகம் குடிச்சிட்டு தான் நம்ம விரதம் முடிப்போம். அதே தாங்க, நம்ம இந்த பானகத்தை பெருமாளுக்கு உகந்தது. நம்ம புளித்தண்ணியில் கொஞ்சம் சுக்கு பொடி போட்டுக்கலாம், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலந்துக்கங்க. ரொம்ப இனிப்பும் புளிப்பும் ஈக்குவலாக இருந்தால் அதுதான் அந்த பானகம். அதே மாதிரி லெமன்னா அரை லெமன் பிழிஞ்சுக்கோங்க. அதுலேயும் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் நம்ம சுக்கு பொடியும் போட்டுக்கோங்க. மிக எளிமையாக பண்ணிடலாம். இதில் ஒரு துளசி இலையை அப்படி போட்டு அவருக்கு நெய்வேத்தியம் வச்சுருங்க. ஈஸியாக முடிஞ்சிடும். புரட்டாசி மாதம் ஃபுல்லாக தினமும் நீங்கள் என்ன பண்ணலாம், அவருக்கு பானகமே வச்சிடலாம். விரும்பி அவர் உண்ணும் அவருடைய தளிகை இந்த பானகம். கண்டிப்பாக நீங்கள்